நான் வந்து அப்ப வேலை செஞ்சது வந்து டெலிகாம்ஸ்ல டெக்னீஷியனா இருந்தேன். அப்படியா? டெக்னீஷியனா இருந்தேன். சரி. அந்த வேலைக்கு போயிருந்தா இதுக்கும் பார்ட் டைம் ஈவினிங்ஸ்ல வேலை முடிஞ்ச பிறகு போவேன். லா படிக்கிறது. லா படிக்க போவேன். நான் நினைச்சே பார்க்கல இவ்வளவு. ஏன்னா நிறைய இருக்கு எழுதுறதுக்கே வர மாட்டேது. எப்ப எழுதுறது? வயசு எனக்கு அப்ப 32. கடைசியா படிச்சது வந்து 78. என்ன அந்த எப்படி எழுதுறது, அந்த லாங்குவேஜ் கம்போசிஷன் நம்ம எல்லாம் மறந்து போச்சு. பெரிய விஷயம் அது. எழுதவே வர மாட்டேது. பைத்திய மாதிரி அலைவாங்க. வைஃப்ட சொன்ன இந்த மாதிரி எனக்கு இது செய்ய முடியாது அன்லெஸ் நான் வந்து வேலையை விடணும். வேலையை விட்டா ஃபுல் டைம் செஞ்சா தான் வந்து என்னால முடிக்க முடியும். எப்படின்னு கவலைப்படாங்க. நீங்க வந்து என்ன வேலையை விட்டு செய்யுங்க ஃபுல் டைமா. வேணுமா நம்ம எங்க வீட்டுல ஒரு 3 ரூம்ஸ் இருக்கு. வேணுமா நம்ம வந்து ஒரு ரூமை வந்து வாடகைக்கு விட்டு அதுல வர சமாளிச்சுக்கலாம் சொன்ன அந்த ஊக்கத்துல தான் நானும் வேலையை விட்டேன். படிச்சுட்டு ஒன்னதான் படிச்சுட்டு இருந்தோம். அப்ப மோகன் எனக்கு என்னோட சீனியர் அவரு. இல்ல அது எப்படின்னா எனக்கு வந்து A levels இருந்ததுனால I went straight to the degree course. இவர் வந்து A levels ஒரு வருஷம் செய்யல. He has to do A levels law. அதுக்கு அப்புறம் தான் அவர் வந்து டிகிரி ஃபவுண்டேஷன் கோர்ஸ் செஞ்சாங்க. எனக்கு வந்து அந்த 12 பேப்பர்ஸ் கம்ப்ளீட் பண்றதுக்கு ஆனர்ஸ் டிகிரிக்கு 10 பேப்பர் முடிச்சாச்சு. இன்னும் 2 தான். அப்பதான் எனக்கு கிட்னி ஃபெயிலியர் வந்தது. இப்ப நீங்க சொன்ன மாதிரி தடைகள் வந்து ரொம்ப. அதர்வைஸ் அதுக்கப்புறம் என்னன்னா நீங்க வந்து அந்த லண்டன்ல போய் அந்த யூனிவர்சிட்டில 1996 முடிச்சாகணும். கிரிட்டிக்கல். நம்ம 2 பேரும் ஒன்னா தான் வீட்டுல போய் படிப்பேன். நான் ட்ரை பண்ணுவேன், உட்காந்து படிக்க பார்ப்பேன். cannot because of my kidney failure.